மன்னிக்கணும், உங்களோட வெயில் வந்து எனக்கு தாங்கலை. அதனால் நான் ஒரு நிமிஷத்துக்கும் குளிச்சுட்டே இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் தான். அரை மணி நேரத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிடுறேன். அதை மீறி போச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? ஏன்னா சூடாக சாப்பிட்லன்னா நல்லா இருக்காது. சரிங்க ஓகே. உங்களை யாரையும் நம்ம நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இன்று உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். தகப்பனே, இன்று நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்தும் இருக்கட்டும். அல்லேலூயா. ஓகே. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போ நம்மளாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர். நிறையா பேர்த்த அவர் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாஸ்டர் என்ன பண்ணுவார், வாங்கம்மா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் வந்தவங்க கொஞ்சங்க தான், இல்லைங்களா? அப்படி தான் நம்ம ஆண்டவர் வந்து எல்லாரையும் தான் கூப்பிட்ருக்காரு. எல்லோரும் வாங்க என் ராஜ்யத்துக்கு அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான். ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட டைட்டில் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் கும்பிட்றேன், ஆனால் என்னோடய பிரார்த்தனைகள் வந்து, அதாவது நான் ப்ரே பண்ணுறேன் இல்லைங்களா, நான் கும்பிட்றேன் இல்லைங்களா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கும்பிட்றேன். ஓகேங்களா? அந்த கும்பிட்றது வந்து ஏன் இன்னும் ஆண்டவர் பதிலளிக்காமல் இருக்கிறார்? ஏன் தாமதிக்கிறார்? எதற்காக தாமதிக்கிறார்? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கே, அட போப்பா நீ சொன்னேன்னு சொல்லி அந்த ஏசப்பாவையும் நான் கும்பிட்டேனே, ஏசப்பாவையும் நான் கும்பிட்றேனே, இல்லைங்களா? முன்னாடி நான் வந்து வேறு கடவுளை நான் கும்பிட்டுருந்தேன், நீ சொன்னதுனால சரி ஓகே நான் வந்துட்டேன், நான் இப்போ ஏசப்பாவை கும்பிட்றேன், ஏசப்பாவை மட்டும்தான் இப்போ நான் கும்பிட்றேன். ஆனாலே என்னோட வேண்டுதல்கள்லாம் ஏன் தாமதிக்குது? அதாவது ரொம்ப நாள் தள்ளி போகுது, உடனே ஏன் அது பதில் அளிக்கலை? இல்லைனாக்கா எனக்கு ஏன் அதுக்கு பதிலே வரமாட்டேனுது? என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி அநேகரோட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதில் தான் இருக்குது, இல்லைங்களா? ஏன்னா நமக்கு வந்து வேண்டுறோம், டெய்லி நமக்குள்ள ப்ராப்ளங்கள் இல்லாமல் இல்லை. அதாவது நமக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள், சோர்வுகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளும் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம், சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலுமே எனக்கு பிரச்சனை தீர்ந்த பாடே இல்லை, ஏன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் அது வந்து ஏன் அது மாதிரி நமக்கு வந்து தாமதிக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரிங்க, வாசிக்கலாமா? எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்றாங்க. அதனோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் கண்ணை முடிக்குங்க. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அங்கே வாசம் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களையும் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் இன்று செவி கொடுத்து கேளும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒரு மனமாய் ஆண்டவரே இங்கே கூடி சகோதர சகோதரிகளாய் நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனை தீர்மானமாக உம்முடைய வசனமும், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் நிமித்தம் எங்கள் மனதிற்கு சமாதானம் அமைதியும் தரட்டும். இன்று முதலும் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் வசன பகுதிக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். திரு சமூகம் எங்களுக்கு முன் கடந்து செல்லட்டும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஓடோடி வந்திருக்க இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரிங்க, வாழ்க்கையில் நம்பிக்கை பற்றி ஒரு குழப்பம். நான் பேசுறது கேட்குது இல்லையா? இல்லை இன்னும் கொஞ்சம் மைக் பக்கம் கேட்குது இல்லையா? எப்பா எனக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வாழ்க்கையில் நம்பி தான் இருக்கிறேன், நான் நம்பிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து அந்த நம்பிக்கை ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது, ஒரு நேரத்தில் வந்து அந்த நம்பிக்கை வந்து தளர்ந்து போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போடா என்ன வாழ்க்கை, என்னடா இது, நம்ம என்னமோ காலையில் எழுறோம், சோறை சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், திரும்பவும் வரோம், திரும்பவும் சோறை சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம், இல்லைங்களா? அப்படி தான் இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு பண பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குழந்தை பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்ற பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா ஒருத்தருக்கு படிப்பு வரலன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு அந்த பிரச்சனை இருந்தது, இல்லைங்களா? என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டார்.
ஓகேங்களா. தகப்பனார் பூமிக்கு வந்துட்டார். வந்துட்டு பார்க்குறாரு, ஒரு ஜனங்கள் இல்லாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க படி போயிட்டு இருக்காங்களே, இந்த ஜனங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது கூட என்ன பண்ணார் அப்படின்னா, கூட ஒரு 12 பேரை சீசர்களாக வச்சார். அந்த 12 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டான், காட்டி கொடுத்துட்டாப்ல. ஓகேங்களா. கூட இருந்த இயேசு கூடவே இருந்தவர் அந்த 12 பேர்த்துல ஒருத்தர் இயேசுவே காட்டி கொடுத்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ரோமனியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சிட்டு போய் சிலுவை எழுதி பண்ணாங்க. ஓகேங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. எதுக்காக அவர் வந்தார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு தான் வந்தார். சரிங்களா. அதுக்காக தான். சரி, ஓகே. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குது, ஆனால் குழப்பமாகவே இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கதைக்கு போகலாம். கதை ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா. இந்த கதைக்கே நம்ம போகலாம். சரிங்களா. கொரட்டங்குறிச்சின்னு ஒரு கிராமம். ஓகேங்களா. நீங்களே வச்சுக்கலாம். நான் இப்போ கதை சொல்கிறேன். அந்த கதையில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா நீங்களே வச்சுக்கலாம். ஓகே. சரி, நம்ம இங்கே எல்லாம் பிரதான தொழில் என்ன, விவசாயம் தான். விவசாயம் தானே இங்கே எல்லாரும் குடும்பம். ஓகே, விவசாயம். நம்ம விவசாயம் பண்ணுறோம். ஓகேங்களா. நீங்கள் உங்களோட நிலத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஓகே இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நமக்கு வந்து மழை காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது, மழை வரப்போகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், இப்போ உடனே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிலத்தை வந்து தூர்வாரி அது என்ன சொல்கிறது ஏர் ஓட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பயிரெல்லாம் போட்டு ரெடியாக வைப்பீங்க. எதுக்காக, அடுத்த வாரம் மழை வந்ததுன்னா அந்த பயிர், அந்த மழை பட்டதுனால பயிர் வந்து என்ன ஆகும், முளைச்சு வரும் இல்லைங்களா. அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாருமே போய் அவங்கவுங்க நிலத்தில் போய் பண்ணுறீங்க. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு மழை வந்துருண்டா, இன்னைக்கு நம்ம பயிரெலாம் முளைச்சிருண்டான்னு நினைக்கிறீங்க, மழை வரல. ஓகேங்களா. உடனே என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரே ஏன் மழை வரல, உங்களை நம்பி தானே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, ஒரு வாரம் ஆகி மழை வரல, என்ன பண்ணுவீங்க, யாராச்சும் சொல்லுங்க. அப்படியே தான் நடப்பீங்க. திரும்ப வந்து என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரே ஏன் அப்படிங்க. ஒரு மாதம் ஆகியும் மழை வரல, இப்போ என்ன பண்ணுவீங்க, ஏசப்பா அப்படின்னு. சரிங்க, 3 மாதம் ஆகியும் மழை வரல. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, ஏசப்பா நீ இருக்கிறியா இல்லையா, நீ இருக்கிறேன்னு அங்கே ஒருத்தர் வந்து விடுதலை ஜப வீட்டில் ஒருத்தர் கத்திட்டே இருக்கிறாரு. ஆனால் நீ இருக்கிறியா இல்லையா, உன்னை நம்பி தானே நான் இங்கே வந்து என்ன பண்ணேன், ஏர் ஓட்டி கஷ்டப்பட்டு காசை வாங்கி கடன் உடனே வாங்கி நான் விதையெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் நீ மழை கொடுக்கலன்னா என்ன ஆகாது, வராது அப்படின்னு இருக்கு. சரிங்களா. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். சரிங்களா. இதில் ஒருத்தர் மட்டும், அது நீங்கள் தான். ஓகேங்களா. நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஒருத்தர் மட்டும் நீங்கள், மழை வரல, அந்த பயிர் செத்து போச்சு. திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, திரும்பவும் அந்த நிலத்தை திரும்பவும் ஏர் விழுந்து நீங்கள் வந்து இப்போ விதையை போட ஆரம்பிக்கிறீங்க. ஏன்டானா ஆண்டவர் மழை கண்டிப்பாக கொடுப்பார், அவர் நம்மளை வந்து பட்டினியை விட மாட்டாருன்ற நம்பிக்கையில் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரு, உங்கள் ஊருக்காரர் என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து, ஏண்டா பைத்துக்கார பையனா இருக்கானே இவன் மழையே வரலன்னு எல்லாரும் போட்டோம், எல்லாருக்கும் நட்டமாகி போச்சு, மழையே வரல அப்படின்ட்டு நம்மளை வந்து ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க. கரெக்டுங்களா. நம்ம ரொம்ப கேலி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்பிக்கையாக திரும்ப அந்த விதையை வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேங்களா. நம்மளை எல்லாரும் கேலி பண்ணுறப்போ திடீர்னு மழை வருது. ஓகேங்களா. இப்போ யாரோட பயிர் மட்டும் முளைஞ்சிருக்கும், நீங்கள் தான். அது நீங்கள் தான். என்னோட பயிர் மட்டும்தான் முளைஞ்சிருக்கும். நான் நம்பிக்கை வச்சு பயிரை விதைச்சேன். ஓகேங்களா. ஆண்டவர் வந்து எனக்கு மழையை தந்தார், விளைஞ்சேன். ஓகேங்களா. விளைச்சல் கம்மியாக இருந்தால் அப்போ என்ன ஆகும், அதனோட ரேட் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ விதைச்ச நீங்கள் இப்போ எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கீங்க, அதிகமாக சம்பாதிச்சிருப்பீங்க. லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனாவோ ஆயிருப்பீங்களா. திரும்பவும் அந்த வசனத்தை வசிக்கலாமா சிஸ்டர். விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த வசனத்துக்கு பார்த்து புரியுதுங்களா. அதாவது நம்மளோட விசுவாசங்கிறது நம்பப்படுவீங்களா. நான் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டேன்பா, உறுதியாக நம்பிக்கை வச்சுட்டேன்பா அப்படின்றீங்க. ஆண்டவரை பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து உங்களுக்கு முன்னாடி காட்சி அளிச்சாரா, இல்லை. ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுது இல்லைங்களா, அதை தான் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த கதையிலிருந்து உங்களுக்கு புரியும், ஆண்டவர் மேலே நம்ம எப்படி இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஓகேங்களா. ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசி என்கிட்ட முன்னாடி நிற்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓகேங்களா. நான் அதுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்மெல்லாம் வந்து நான் வந்து ஹிந்து மதம் தான் என்னோட மதம். ஓகேங்களா. எனக்கு வந்து நான் 40 ஆண்டு காலங்கள் வந்து ஹிந்து மதத்தில் தான் இருந்தேன். ஓகேங்களா. இன்றைக்கி என்னோடய வயசு வந்து 45. இப்போ எனக்கு 45 வயசு ஆகுது. ஓகேங்களா. 40 வருஷம் எங்கள் குடும்பத்தில் கூட ஹிந்து மதத்தில் தான் இருந்தோம்.
ஓகேங்களா. ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகேங்க, நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஓகேங்களா, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். ஓகேங்களா. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னால் உங்களுக்கு தெரியும் எங்களோட சம்பளம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, எங்களோட வசதிகள் என்ன இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி இல்லை. இத்தனைக்கும் எனக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு மனைவி பிரச்சனையே இல்லை. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி அவங்கள கேட்டு பாருங்க. ஓகேங்களா. இந்த பக்கம் சொல்லணும்னா உங்களுக்கு புருஷன் பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும். அது மாதிரி தான் சிஸ்டர் எனக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை கிடையாது, அண்ணன் தம்பி பிரச்சனை கிடையாது, மனைவி பிரச்சனை கிடையாது, என் குழந்தை பிரச்சனை கிடையாது, எனக்கு பணம் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. நான் பணமே வந்து லட்சக்கணக்கில் தான் என்னோட சம்பளமே. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை. ஏன்டா அப்படின்னு நான் ஒவ்வொரு கோயில் குளமாக போனேன். நான் ஒரு இந்து மதம் தானே, நான் எங்கே போகிறேன்? கோயில் குளம் தானே போகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. ஓகேங்களா. எதுக்கு? உனக்கு காசு வேணுமா, அதுக்கு ஒரு கோயில் இருக்குது. ஓகேங்களா. இன்னொருத்தருக்கு காசு வராமல் பண்ணணுமா, அதுக்கும் ஒரு கோயில் இருக்குது, ஒரு சிலை இருக்குது. ஓகேங்களா. இப்படி இருக்கு. நான் எல்லாத்துக்கிட்டையும் தானே போய் கும்பிட்றேன். இத்தனைக்கு எனக்கு எல்லாமே தந்தீங்களே, ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் மட்டும் நீங்கள் தரலையே. ஏன் என் மனசுக்குள்ள சமாதானம் தரல? நல்லா யோசிச்சு பாருங்க. பணம் இல்லைன்றவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? பணம் தான் பிரச்சனையா இருக்கும். குழந்தை இல்லைன்றவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா இருக்கும்? குழந்தை தான் பிரச்சனையா இருக்கும். எனக்கு எல்லாமே இருக்கு இல்லைங்களா. நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னா இன்னைக்கு என்னோட சம்பளம் என்னவா இருந்திருக்கும்? நான் வேலைக்கு இப்போ போகல, அது நான் ஏன்றதை அப்போ சொல்றேன். ஓகேங்களா. 1.5 லட்சம் ரூபாய் நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி மாசம் ஆனால் அப்படி 1ஆம் தேதியெல்லாம் டான் வந்து அந்த இதில் விழுந்தா எனக்கு என்ன இருக்கும்? சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் பாருக்கு போவோம். எதுக்கு போவோம் பாருக்கு? அப்படி சொல்றீங்களா? டாஸ்மார்க் போவோம். பணம் இல்லையா? பணத்தை வச்சு என்ன பண்ணணும்? எதையாவது ஒரு இடத்துல செலவு பண்ணுவோம் இல்லைங்களா. நான் அந்த காலங்களிலேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 25,000 டாஸ்மார்க்கு மட்டும் ஒதுக்கிட்டேன். எனக்கு அது ஒரு பெரிய பணமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்னோட ஒரு வார சம்பளமாக கூட இருக்கலாம். நான் ஒரு வாரம் லீவ் போட்டு உட்காந்துருந்தாலுமே எனக்கு அந்த சம்பளம் வரும். சும்மாவே சொல்லிட்டு ஏதாவது ஒரு மேனேஜர்கிட்ட வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குன்னு சொல்லிட்டு நான் லீவ் போட்டிருந்தாலுமே அந்த காசு எனக்கு வந்துடும். நான் சொல்கிறது வாரத்துமே எனக்கு வந்து 25,000 30,000 40,000 சம்பளம் வரும். ஓகேங்களா. 1.5 லட்சம் ரூபாய் 6 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளம் அப்படின்னா நீங்கள் வார சம்பளமாக பிரிச்சுக்கோங்க. அப்போ என்ன போய் கிடக்க? நான் ஜாலியாக ஏதாவது ஒரு இடத்துல செலவு பண்ணணும்ல அப்படின்ட்டு செலவு பண்ணுறது, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது. நாங்கள் பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு வந்து என்ன பண்ணுவோம், டீ குடிக்க வருவோம் கார் எடுத்துகிட்டு. போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ நான் தான் அப்படின்னா என் கூட இருக்கிறவனுக்கு அதே மாதிரி சம்பளம். அப்போ என்ன தான் பண்ணுவோம்? என் காசு மட்டுமா செலவு பண்ணணும்? அதுவே மாறலை. அவன் காசை சேர்த்து போடுறப்ப என்ன பண்ணுவோம்? டீ குடிக்கிறதுக்காக ஒசூர் வரைக்கும் போவோம். சரிங்களா. இப்படி தான் என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா. நானும் போய் எல்லா கோவில்லையும் போய் கேட்டேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு விலையும் கிடைக்கல, அந்த சமாதானமே கிடைக்கல. சரிங்களா. ஏன் எனக்கு சமாதானம் கிடைக்கல அப்படின்ற சாட்சியை நான் திரும்ப வரேன். நடுவில் சொல்கிறேன். சரிங்களா. ஒட்டுக்கா சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். நான் நடுவில் சொல்கிறேன், நம்ம அடுத்து இருக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வே வரல அப்படின்னா நீங்கள் அந்த கடவுளை கும்பிடுவீங்களா, கும்பிட மாட்டீங்களா? எத்தனை நாள் கும்பிடுவீங்க சிஸ்டர்? சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வாரம்? சரி, ஒரு மாதம், ஒரு வருஷம் ஆகியும் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன? அதான் சரி, அந்த மனசு கல்லாயிரும் இல்லையா? ஒரு காலங்களுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? அந்த மனசு எந்த கோயில் போய் தீர்வாக வர போயா கடவுளாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த கோயில் பக்கமே நம்ம போக மாட்டோம். நம்ம எதை நம்புறோமோ அந்த நம்பிக்கையை விட்டுருவோம். என் பையன் படிக்கவே மாட்டேன்றான், 5 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிறான். நானும் சொல்லி பார்த்தேன், அடித்து பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அவனை தலைகீழ தொங்கிட்டு பார்த்தேன், அவன் ஆனால் எதுவுமே பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணிடுவான்? அவனை தண்ணியை தெளித்து விட்டுற வேண்டியது. அப்படி தானே பண்ணுவீங்க? படிக்காத பிள்ளையை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் காரணம் என்னன்னா, நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த நம்பிக்கையை தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுனால தான் அது முதல் காரணமாக இருக்குது. நம்ம ஏன் விட்டுறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமைங்க. நீங்கள் உங்களை வந்து நீங்கள் ஒரு டைம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆண்டவரே நாளைக்கு காலையில் எனக்கு வந்து 1000 ரூபா வந்துடும், அவ்வளோதான். எது? அந்த டைமை நீங்கள் வச்சுக்கிறீங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் தான் டைம் செட் பண்ணிக்கிறீங்க. கரெக்டுங்களா?
அந்த மணின்றது, இந்த நேரம் நாள்ன்றது நீங்கள் தான் செட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு அடுத்த மாதம் ஒரு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு சரியாயிடும். ஆண்டவரே இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, அப்படியே சரியாயிடும். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு என்ன ஆயிடும்? சரியாயிடும். விட்டுட்டு வருது. சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு பசி, பயங்கரமான பசி, சரிங்களா? இப்போ எனக்கு சோறு வேணும். அம்மா கிட்ட போய் நான் இப்போ சோறு வேணும்னு கேட்குறேன். இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? அரிசி அப்போ தான் என்ன சிஸ்டம் பண்ணுவாங்க? அரிசியை அரைச்சி புடைச்சி க்ளீன் பண்ணி ஊற வச்சு, அது எத்தனை விசில் நீங்கள் குக்கரில் விடுவீங்க? குக்கரில் விட்டால் எத்தனை விசில்? ஒரு 2 விசில் 3 விசில் வரைக்கும் இருக்கணும், கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஒவ்வொரு குக்கரை பொறுத்து சிஸ்டர், அப்புறம் ஒவ்வொரு அரிசி பொறுத்து சிஸ்டர். எங்கள் வீட்லலாம் சில டைமில் 4 வச்சா 4 வேகுது, ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, இப்போது எனக்கு பயங்கரமான பசி, அதாவது உயிர் போகிற பசி, பசி. ஆனால் அந்த அரிசி வெந்து அது சோறு ஆகணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் சிஸ்டர்? ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 10 நிமிஷம்னு வச்சுக்கலாம். சரி, அந்த 10 நிமிஷம் நான் பொறுமையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சரி, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னா உடனே போயிட்டு இப்போ நான் வந்து அந்த குக்கரை திறந்து அதில் இருக்கிறத எடுத்து நான் இப்போ போட்டேன்னா அது சோறாக இருக்குமா இல்லை என்னவா இருக்கும்? அரிசியாக தானே இருக்கும். அப்போது ஒரு சோறு எனக்கு சோறு வேணும்னா அதுக்கு 10 நிமிஷம் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக இல்லை அப்படின்னா அது சோறாக இருக்காது, அது என்னவாக தான் இருக்கும்? அரிசியாக தான் இருக்கும். ஆண்டவர் இதுதாங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதாவது நம்ம என்ன அப்படின்னாக்கா, சரி, ஓகே, நீதிமொழிகள் 14:14 வாசிக்கலாம் சிஸ்டர். நீதிமொழிகள் 14:14 ஒரு வசனம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, நான் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா அவன் வழியை பார்த்துட்டு போயிடுவான், அப்படி தானே? அட போயா, என்ன ஆண்டவன்ற நீ, நானே பார்த்துக்கிறேன் போயா, அவ்வளோதான், என்ன ஆண்டவர்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் போயிடுவான், இல்லைங்களா? ஆனால் நம்பிக்கையாக இருக்கிறவன் எப்பவுமே இருப்பான் அப்படின்றது தான் நான் அதை அப்படியே வரேன், ஓகேங்களா? சரி, ஓகே, சரி. அப்புறம் என்னென்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கும், அந்த கூட இருக்கிறவங்க ஒருத்தர் இருப்பான் இல்லைங்களா, அவன் என்ன பண்ணிக்குவான்? கூட நமக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா? நமக்கு நம்பிக்கை இருக்கும், ஓகேங்களா? கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும், ஏசப்பாவோட நம்பிக்கை இருக்கும். ஆனால் இதில் எத்தனையோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஏசப்பாவை ஏற்றுக்காது. அப்படின்னும் போது உங்களுக்கு பிரச்சனையை எங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது? அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? வேணாடா, வாடா, இன்னைக்கு சர்ச்சுக்கு நான் போனேன்னாலே, சர்ச்சுக்கு போய்க்கலாம் வாடா, அப்புறமா போய்க்கலாம் வாடா, இப்போ இன்னைக்கு விஜய் படம் போட்டிருக்காங்க, அதை விட்டா அப்படின்னா முதல் ஷோ போனால் தான் நல்லா டான்ஸ் ஆட முடியும், கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்னென்னா உலக பிரகாரமாகவே இருக்குது. நான் என்னமோ எனக்கு நேரம் கிடைச்சா சர்ச்சுக்கு வருவேன், ஓகேங்களா? நான் நேரம் கிடைச்சா சர்ச்சுக்கு வருவேன், இல்லைனா வரமாட்டேன், ஓகேங்களா? அப்படின்றவங்களுக்கு தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா கரெக்டான டைமில் அனுப்புறீங்களா, லேட்டாக அனுப்புறீங்களா? கரெக்டான டைமில் அனுப்புறீங்களா? ஒரு தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த டிக்கெட்டு படம் போகிறதுக்கு முன்னாடி போகிறீங்களா, இல்லை தேட்டரு டிக்கெட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடியே போயிடுறீங்களா? டிக்கெட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடியே போயிடுறீங்க, படம் போகிறதுக்கு முன்னாடி இல்லை, டிக்கெட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வாங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க? போய்க்கலாம், என்ன இப்போ அப்படி தானே பார்த்துக்கிடலாம். ஆண்டவர் தான் எங்கேயும் இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லியிருக்காரு. ஆலயத்துக்கு போய் தான் நான் கேட்கணுமா? என்ன ஆண்டவரே, நான் சொல்கிறது கரெக்டா? புரியுதா இல்லைங்களா? இதுதான் உலக பிரகாரமாக இருக்குது. உலக பிரகாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் தராமல், ஓகேங்களா? ஆண்டவர் எங்கே இருந்தாலும் நம்ம ஜபத்தை கேட்பார். நம்மளே சொல்கிறது அதுதான், ஆண்டவர் எங்கே இருந்தாலும் என் ஜபத்தை கேட்பாருமா, கரெக்ட்? ஆண்டவர் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜபத்தை கேட்பாருங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட இருதயமும் தூய்மையாக இருக்கணும், ஓகேங்களா? கள்ள கவடத்து இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல, போய்க்கலாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு, ஆண்டவரை எனக்கு இப்போ ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் விஜய் படத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இதுதான் உலக பிரகாரமாக இருக்குது. இப்படி உலக பிரகாரமாகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களோட பேச மாட்டார். அப்போ உங்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த டைம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் நமக்கு நம்மளோட வேண்டுதல்கள் வந்து தாமதிக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? சரி சரி. இல்லைப்பா, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன். முன்னாடியெல்லாம் குடிப்பேன், இப்போ குடிக்கிறதில்ல. முன்னாடியெல்லாம் பாக்கு போடுவேன், இப்போல்லாம் பாக்கு போடுறதில்ல. முன்னாடியெல்லாம் படிக்க மாட்டேன், இப்போல்லாம் படிக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா முன்னாடியெல்லாம் புருஷனை தூக்கி போட்டு மெரிப்பேன், இப்போல்லாம் மரியாதை கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி நான் மாறிட்டேன். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். இருந்தாலையும் ஏன் என்னோட வேண்டுதல் கேட்கப்படல? இப்போ இப்படி வரும் இல்லைங்களா? இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது என்ன? என் வேண்டுதல் ஏன் கேட்கப்படல? நீங்கள் ஒழுங்காக இல்லை, அதனால கேட்கல. இப்போ என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை விட்டுட்டேன் அப்படின்னா நான் ஏன்ட்டேன்னு அர்த்தம், ஒழுங்காயிட்டேன்னு அர்த்தம். ஒழுங்காயிட்டதுக்கு அப்புறமும் ஏன்பா எனக்கு என்னோட வேண்டுதல் கேட்க மாட்டேங்குது? இப்போ அநேகரோட பிரச்சனைகளே அதுதான். வாசிக்கலாமா? ஏசாயா 55:8. ஏசாயா 55வது அதிகாரம் 8ஆம் வசனம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். என் நினைவுகள், என் நினைவுகள். இப்போ யார் சொல்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள், என்னோட நினைப்பும் நான் உன் மேலே வச்சிருக்கிறதும் உங்கள் நினைவுகள் அல்ல. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, நான் உன்னை குறித்து ஒன்று வச்சுருக்கேன்லப்பா, அது நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? என்னோட வழி உங்களோட வழி இல்லை. நீங்கள் ஒரு வழி நினச்சிருப்பீங்க இல்லையா, நீங்கள் ஒரு எண்ணங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, இல்லைப்பா அது இல்லை அப்படின்றார். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அப்படி என்றால் இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வரும்? சரிப்பா, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? சரி சரி தம்பி, நீ ஒன்றும் நினச்சிக்காதப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, எப்பப்பா பார்த்துக்குவார்? எனக்கு இப்போ அதுக்கு பதில் சொல்லுப்பா. கரெக்டாக இல்லைங்களா? முன்னாடி நான் ரொம்ப மோசமாக இருந்தேன், நீ சொன்னதுனால நான் இப்போ திரும்பிட்டேன். திரும்பி என்னோட ஜபங்கள் கேட்கப்படவே இல்லை, இப்போ கேட்டே ஆகணும். எப்போ தான் கேட்கும்? அதுதானே கடைசியாக நமக்கு இருக்கும். கடைசியாக எனக்கு எப்போ கேட்கணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? சரிங்க, ஓகே. அதுக்கும் ஒரு குட்டி கதைக்கு போயிடலாம். இந்த கொரட்டை குறிச்சி எடுத்துக்கலாம். என்ன மாதிரி ஒருத்தன், ஓகேங்களா? ஓகேங்களா? வெயில் வந்து பெங்களூரில் உங்களுக்கு தெரியும், பெங்களூரில் வந்து இந்த அளவுக்கு வெயில் இருக்காது, எங்களுக்கு இப்படி ஒழுகாது. பாருங்கள், உங்களுக்குலாம் ஒழுகவே மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஒழுகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா தெரியும், எங்களுக்கு வந்து எங்களோட உடம்பு வந்து அந்த ஹீட்டை வந்து ஒத்துக்கல, சூடு வந்து ஒத்துக்கல அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து இதே மணிக்கு இந்த 1 மணி வாக்கில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களோட ரோட்டில், தார் ரோட்டில் வெறுங்காலில் நடந்து போயிட்டுருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவன், அதிக நம்பிக்கை உள்ளவன். ஆனாலும் எனக்கு எப்படி இருக்கும்? என்னங்க? சுடும் இல்லைங்களா? அதனால் வந்து எனக்கு அப்படியே இப்படி ஒழுகிட்டே இருக்கும். அப்படியே எனக்கு எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப டயர்டாயிரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும். சரி, அந்த சமயத்தில் எனக்கு முன்னாடி ஒருத்தர் வேகமாக சைக்கிளில் போயிடுறாரு. ஓகேங்களா? ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரே ஒரு மரம் இருக்குது. இங்கே நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மரம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் என் பார்வைக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் நான் நடந்து போனோம். அப்போ ஒருத்தர் என்னை மீறி சைக்கிளில் சல்லுன்னு போயிடாரு. இப்போ நான் என்ன நினைப்பேன்? ஆண்டவர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க சிஸ்டர், இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழம் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நானே என்ன பண்ணுவேன்? வேகமாக போய் அந்த மரத்தடியில் நின்றுக்குவனே அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. 2வது நாளும் இதே மாதிரி வெயிலில் நான் மாட்டுறேன். ஓகேங்களா? அதே சைக்கிள்காரர் வேகமாக போகிறார். இப்போவும் நான் என்ன நினைப்பேன்? ஆண்டவர் நோக்கி என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, ஒரு சைக்கிளை, முதல் நாள் நான் என்ன நினச்சேன்? ஒரு சைக்கிள் இருந்தால் நானும் அவன் மாதிரி வேகமாக போவேன்னு நினைப்பேன். அடுத்த நாள் இப்போ எங்கே போடுறேன் நான் அப்ளிகேஷனு? ஒரு விண்ணப்பம் போடுறோம். எங்கே போடுறோம்? ஆண்டவர்கிட்ட போடுறோம். ஆண்டவர்கிட்ட போடுவோமே, காற்று வாக்கில் போடுறோமே அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆண்டவர் கம்பெனியே இருக்கார். 3வது நாளும் அதே மாதிரி சிஸ்டர், வெயில் நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. ஓகேங்களா? உச்சி வெயில்னு வாங்கலாம், இந்த மே மாதம் வெயில் அந்த மாதிரி ஏறிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்த கேள்வி நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? 3வது நாள் வெயில் குறைக்க சொல்லுவீங்களா? ஓகே, அதானே. அதே மாதிரி தான் வழக்கம் போல். 1 வாரம் ஆகி இதே மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்பு உரிமை வராதா? ஆனால் நம்பிக்கையுள்ள மனுஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க சிஸ்டர், நான் நம்பிக்கையுள்ள மனுஷன் தான். நீங்கள் இப்போ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, உனக்கு கண் இருக்கா இல்லையா? காது இருக்கா இல்லையா? நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, நான் படாத அவஸ்தைப்படுறேன்ல, உன் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவன் மட்டும் சைக்கிளில் வேகமாக போயின்னுக்கிறான். ஒன்று எனக்கு சைக்கிள் கொடு, இல்லை அவன் சைக்கிளை பஞ்சர் ஆக்கி விடு.
கரெக்டாக இல்லைங்களா? இப்படி தான் நம்ம வேண்டும். ஓகேங்களா? 1 மாதமும் ஆகிடுதுங்க, 1 மாதமும் ஆகிடுது, திரும்ப அதே மாதிரி தான் இருக்குது, வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தான் நினைப்பீங்க? வழக்கம் போல் என்ன ஏசப்பா, பாட்டி சூப்பராக சொல்கிறாங்க, பேசாமல் பாட்டிக்கு வரலாம். என்ன ஏசப்பா அனுபவங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன இருக்குன்னா, படிப்படியாக நிறைய அனுபவங்களை பார்த்து வரதுனால இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க நிறைய பேசிப்பாங்க. என்ன ஆண்டவரை, என்ன கடவுளே, என்ன இறைவனே, நீ இருக்கியா இல்லையா, கல் நவுன கல்லா, என்ன உனக்கு நான் பொட்டு வச்சேன், பூ வச்சேன், மஞ்சள் துணி போட்டேன், அப்புறம் என்ன பண்ணீங்க, குளிப்பாட்டி விட்டேன், பத்தாவதுக்கு நானும் அந்த ரோட்டில் உருண்டு பிறந்தேன், அங்கே பிரதர்ஷனுங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணேன். ஓகேங்களா? என்ன பண்ணேன், உனக்கு கோழி அடித்தேன், ஓகேங்களா, சிக்கனை போட்டேன், அதில் நான் ஒரு வாய் கூட சாப்பிடல, ஏதோ பரவாயில்ல, இன்றைக்காவது பரவாயில்ல, நாங்கள் சாப்பிடுவோம். ஓகேங்களா? இப்படி இருக்கிறப்போ ஓகேங்களா, நீங்கள் மறக்கிறீங்க. ஆனால் அந்த அந்த மனிதன், நான் நம்பிக்கையாக இருக்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மனிதன் இன்னமும் ஆண்டவரே எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு நீங்கள் இன்னும் தராமல் இருக்கிறீங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை என் காலை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த், அதாவது என்ன பலமாக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை சகித்தன்மை, என் வாழ்க்கையில் சகித்தன்மையாக இருக்கலாம். ஓகேங்களா? அவன் ஒரு வயசு பையன் அப்படின்னா என்ன அர்த்தம், நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகும், அவன் பொண்டாட்டியோட மனைவியோட பிரச்சனைகளை வந்து தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க இல்லைங்களா? ஓகேங்க, நல்ல வேலை என் ஒய்ஃப் கேட்கல. ஓகே, இப்படி அவர் நினச்சிருக்கிறப்போ திடீர்னு ஒரு கார் வருது அந்த பக்கம். அவர் அந்த அப்படியே ஒரு காரில் போயிட்டு இருக்கிறவர், தம்பி ஏன்பா நீ வெறுங்காலில் நடந்து போயிட்டுருக்க, காரில் ஏறிக்கோ அப்படின்னு அந்த காரில் ஏறி அவர் உட்கார வைக்கிறார். அந்த காரில் ஏறி உட்கார வச்சா குழுன்னு அப்படியே ஏசி போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? 1 மாதம் அப்படியே காற்று அப்படியே கருவாடாட்டு இருந்தவனுக்கு இப்போ எப்படி இருக்கும்? முன்னாடி இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? வெறும் பழைய சோறும் வெறும் சோத்துக்கு ஒன்றுமே நம்ம உப்பு கூட இல்லாமல் நம்ம சாப்பிட்டதுக்கு திடீர்னு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இப்படி வச்சா என்னவா இருக்கும்? ப்ரே பண்ணுப்பானா, இருசாமே சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் அப்படியே போகிறான். இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவரே நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆண்டவரே நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு காரை கொடுத்தீங்கன்ற. அவன் வேகமாக என் முன்னாடி வேணுமே பந்தாவை மெரிச்சு போனால, அவன் முன்னாடி இப்போ இந்த கார் என்னவா இருக்கும்? அந்த கார் அப்படி சும்மா சர்ன்னு போவான். இப்போ அவன் என்ன நினைப்பான்? சரிங்க, ஓகே. இப்போ கார் ஒரு இடத்துல போய் நிற்குது. ஓகேங்களா? சரி, கார் இன்னைக்கு தானே வரும், டெய்லியுமா வரும், வராதில்ல? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரி பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி கார் வந்துருச்சு, ஓகே, நான் இன்றைக்கி குழுன்னு போயிட்டேன், அவன் போகிறப்ப அப்படின்னு டாட்டா கட்டிக்கலாம் போயிட்டேன், சரிங்களா? ஆனால் நாளைக்கு வருமா அந்த காரு? ஆனால் இவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரி, அப்படின்னா என்ன பிரதர், அவனுக்கு அந்த காரில் டெய்லியும் வருவாரா, அவர் டிரைவராக மாறிடுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆண்டவரோட சித்தம் பாருங்கள். அந்த கார் டிரைவர், அந்த கார் ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரிப்பா நான் இந்த தடவை தான் வந்தேன், ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி எனக்கு ஒன்று கிடச்சிச்சு, ஓகேங்களா, அது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிச்சு, குழுக்கள் கூப்பன் ஒன்று கிடச்சிச்சுப்பா, நான் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன், ஓகேங்களா, நான் பெங்களூர், நான் எதுக்கு கொரட்டங்குறிச்சிக்கு திரும்ப வரப்போகிறேன், வந்தேன்னா என்ன ஆகும்? இப்படியே குளிச்சுட்டு இருப்பேன், ஓகேங்களா, எனக்கு இது வேண்டாம், நான் வரமாட்டேன்ட்டு இந்த கூப்பனை என்ன பண்ணுறான், நான் இது யூஸ் பண்ண போகிறதில்ல தம்பி, இந்த இதை வச்சுக்கோ, நாளைக்கு ஏதோ கொடுக்குன்னு சொல்கிறான், நீ பாரு, இல்லைனாக்க என்ன பண்ணுற, தூக்கி போட்டு போயிட்டாரு, உன் இஷ்டம்பா அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடுறாப்புல, சரிங்களா, போயிடுறாப்புல. நாளைக்கு அந்த குழுக்கள் வருது, அந்த குழுக்களில் அந்த தம்பிக்கு, அந்த நம்பிக்கையில் உள்ள தம்பிக்கு ஒரு பைக் விழுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன கேட்டார் ஃபஸ்ட்டு 2 சக்கர சைக்கிள் தான் கேட்டார், அதே 2 சக்கரம் தான் கொடுத்தார். ஆனால் அந்த சைக்கிள் கொடுத்தா அவர் மெரிக்கணும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூட்டி கொடுத்துறாரு, பைக் கொடுத்துறாரு. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், பெட்ரோல் யார் பசாங்க போகிறது அப்படிங்களா? இதை கொடுத்தவரும் அதை கொடுக்க மாட்டாருங்களா? அதான் நம்பிக்கை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆள் அந்த மனிதன் நம்பிக்கையாக இருந்தாப்புல அந்த காரில் ஏற்றிட்டு போகிறப்ப, ஆண்டவரே இதுக்காக தானா, ஆண்டவரே நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொன்னது நிமித்தமாக அடுத்த நாள் அந்த குழுக்களில் அவருக்கு ஒரு பைக் விழுந்துச்சு, சரிங்களா? இனி அவர் என்ன பண்ண தேவையில்லை, நடக்கவே தேவையே இல்லை, சரிங்களா? சரி, இப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்பிக்கையாக இருக்கணும், ஓகேங்களா? உங்களோட வேண்டுதல்கள் எப்பயுமே தாமதிக்கலாம், சில விஷயங்கள் சீக்கிரமாக பதில் கொடுக்கலாம். தாமதிக்குது அப்படின்னா ஆண்டவர் உங்களை குறித்து அதை விட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட
அதிகமாக கொடுப்பார். சூப்பராக சொன்னீங்க சிஸ்டர். ஓகேங்களா? சரி, அப்படின்னா நம்ம இப்போ கூட வாசிக்கலாம். உபாகமும் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்னு நினைக்கிறேன். ஆமாம், உபாகம் 1:11 பாட்டி சொன்ன வசனம் வந்துருச்சா பாருங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது. உங்களோட காலங்கள் வரும். அதுக்குன்னு நான் ஒரு குறிச்சிருக்கிறேன். அதுக்கு தான் முன்னாடி ஒரு வசனம் நம்ம படித்தோம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வசனத்தில் மாறி இருக்கும். நான் உங்களுக்கு புரியுதுக்காக நான் மாற்றி சொல்கிறேன். உங்கள் நினைவுகள். நீங்கள் நினைக்கிறது நான் நினைக்கலப்பா. உன் வழி என் வழி கிடையாது. என் வழி தனி வழி இருக்குது. அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, பொறுமையாரு. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. உன் நம்பிக்கையை சோதிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஓகேங்களா? விட்டுறாத. அப்போ தான் சாத்தம் வந்து சொல்லுவான், பத்தியா நடந்து போயிட்டுருக்க, உங்கள் அந்த பக்கத்து வீட்டில் ஒரு காசு வச்சுட்டே இருக்கான்ல, அந்த காசை நீ திருடிட்டு வந்தீங்கன்னா இப்போ உனக்கு நீ என்ன வாங்கிடலாம்? சைக்கிள் வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம்லாம் இப்படி நிறைய உங்களை தூண்டுவான், ஆசையை தூண்டுவான். ஓகேங்களா? அதையெல்லாம் விட்டுட்டு நான் நீதிமானாகவும் நேர்மையாகவும் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பலன் கிடைக்கும். நிச்சயமாக எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பின்னாடி வரக்கூடிய என் குடும்ப பிள்ளைகளுக்கு என்னக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? நான் அந்த சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கிறதுனால ஓகேங்களா, எனக்கு பின்னாடி வரக்கூடிய சங்கதிகள் ஆசீர்வதிக்கப்படும். சரிங்களா? அதுதான் ஆண்டவர் மேலே எப்பயும் நீங்கள் என்னவாகக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. எபேசியர் 3:20-21. எபேசியர் 3:20-21. சரி, நானே படிச்சிருவேன். 20-21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதாவது நான் என்ன வேண்டிச்சுக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட அதிகமாக நமக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் நீ கொஞ்சம் பொறுமையாரு, வழி விலகி போயிடாத அப்படின்றது தான். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் என்னோட வேண்டுதல் கேட்கப்படலை அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குற்றங்கள் இருக்குன்னு அர்த்தம். சரி, நான் அந்த குற்றத்தை சரி செஞ்சுட்டேன், அந்த குற்றத்தை எல்லாம் விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு ஏன் தாமதிக்குது அப்படின்னாக்க உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமாக அவரோட பிளான் இருக்குது. ஓகேங்களா? அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? என்னோடய சாட்சி சொல்கிறேன். நான் கடவுளை தேட ஆரம்பிச்சேன். திரும்ப என்னோட சாட்சி தேடலாம். சரிங்களா? இந்து தானே, எங்கே போவேன்? கோயிலுக்கு தான் போவேன். அங்கே கோயிலுக்கு போனால் யார் இருக்கும்? பூசாரி இருப்பார். ஓகேங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? எனக்கு முன்னாடி யாரை பார்த்து கும்பிட்றேன்? சாமியை பார்த்து கும்பிட்றேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? டிசைனாக இருக்கும். எல்லா இதுலேயுமே சாமி இருக்கும் இல்லைங்களா? ஓகேங்களா? முந்த நாள் நம்ம கட்சன் என்ன பண்ணியிருப்பா, ஒரு இடத்துல ஒரு சுவிட்ச் ஆஃப் போயிருப்பாருன்னு வச்சுங்க. ஓகேங்களா? அந்த கல்லில் ஒருத்தர் கழுவிட்டு சும்மா ஒரு பொட்டு வச்சுட்டு போயிட்டோன்னா உடனே வரவங்களாம் என்ன ஆயிடுவான்? நம்மளோட நம்பிக்கை அப்படி தான் இருந்தது. ஓகேங்களா? எனக்கு இது கேள்வியாக வந்ததுங்க. எனக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, எனக்கு ஏன் சமாதானமே இல்லை? எனக்குள்ள 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரேன். குடும்பத்தில் என் பிரச்சனை கிடையாது. என் ஒய்ஃப் எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டாப்புல, அவ்வளோ இதாக பார்த்துக்குவாப்புல. ஓகேங்களா? என் குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது, எங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனை கிடையாது, அப்பா அம்மா பிரச்சனை கிடையாது, எல்லாமே எனக்கு இருக்குது. மாமனார் மாமியார் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட தாய் மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணதுனால எல்லாருமே ஒரே குடும்பன்றதுனால எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது, குடும்ப பிரச்சனைகள் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாமியார் நம்மளோட ஒய்ஃப்ட்ட ஏதாவது குத்தி கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க, இப்படி மாறி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனாலும் எனக்கு சமாதானமே இல்லையே. ஏன் அப்படின்னு நான் கேட்குறப்ப தான் டக்குன்னு எனக்கு அந்த பூசாரி தான் கண்ணுக்கு போட்டார். ஏன்னா அந்த பூசாரி டெய்லி 6 மணிக்கு நான் போகிற அதே பரவாயில்ல இருப்பார். ஓகேங்களா? அந்த பூசாரி எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும். ஏன்னா அந்த சாமியை அவர் தான் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி அவர் தான் மந்திரமெல்லாம் சொல்லி எனக்கு கொண்டு வந்து காட்டுறாரு. ஓகேங்களா? அந்த மந்திரம் சொன்னால் என் வேண்டுதல் நான் கேட்டால் எனக்கு கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா? அப்படின்னா அந்த பூசாரி மந்திரம் சொன்னார்னா அந்த மந்திரம் அவருக்கு படிக்குமா, எனக்கு படிக்குமா?
ஆனால் அவருக்கே அது மேலே நம்பிக்கையில் பார்த்தீங்களா, அவர் அந்த மந்திரம் சொல்லிட்டு நேரம் கொண்டு வந்து என்கிட்ட தட்டு காட்டுவார். நான் 2 ரூபா போட்டால் எனக்கு திருநீர் கொடுப்பாரு, 5 ரூபா போட்டால் பூ கொடுப்பாரு, 100 ரூபா போட்டால் மாலை கொடுப்பாரு, 1000 ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க, நீங்கள் இங்கே வரீங்க கோயிலுக்கெல்லாம், நானே இந்த சாமி தூக்கின்னு போயிட்டு வரேன், நீங்கள் வராதிங்க, வெயிலெல்லாம் வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி தானே, அப்படி தானே இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களே. அப்போ தான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது, என்னடா இந்த பூசாரி நானே பரவாயில்லையாடா, இவர் என்னோட மோசமாக இருக்கிறாரு, எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுகிறாரு, போய் சீட்டாடுறாரு, குடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, பொண்டாட்டி போது அந்த அடி இருக்கிறாப்புல, ஆனால் காலையில் நான் மட்டும் வந்து உட்காந்துட்டு அந்த சாமிக்கிட்ட பண்ணுறாரு. அந்த சாமி உண்மையான சாமியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், டேய் அவன் பரவாயில்லடா, அவனா என்றைக்காக ஒரு நாளைக்கு வரவேன், நீ என் கூடவே இருந்துவிட்டு என் மூலியமாக காசை சம்பாதிச்சு நீ சாப்பிட்டுட்டு இருக்க, நீ ஒழுங்காக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு அந்த சாமி அவனை கேட்டு என்ன பண்ணியிருக்கணும், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கணுமா இல்லையா, கொடுத்துருக்கா? நீங்கள் கேட்டு பாருங்களேன். இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு கேள்விங்க. சரிங்களா, சரிங்க. அடுத்தது பிரச்சனை வரும். அடுத்த ஒன்றுக்கு அந்த சிலையை செஞ்சால் பார்த்தீங்களா, ஒரு சிற்பி யாரோ ஒரு சிலை தானே செஞ்சுருப்பார் நல்ல வடிவமாக, கரெக்டுங்களா? அந்த சிற்பி காரில் போகிறாரா, ஃப்ளைட்டில் போகிறாரா, சைக்கிளில் தான் போகிறாரு. அவரோட வாழ்க்கை என் வாழ்க்கையோட எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சிற்பி இவர் தான் கடவுள்னு சொல்லி கடவுளை பார்த்த மாதிரி அப்படியே அவர் சிற்பி ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அவன் வாழ்க்கையும் சரியில்லை, இந்த பூஜாரி வாழ்க்கையும் சரியில்லை. பூஜாரி கெட்டவராக இருக்கிறாரு, இவரும் வந்து உலக பிரகாரமாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ எனக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, நீ உண்மையிலே கடவுள் தானா அப்படின்ற கேள்வி தான் எனக்குள்ள நிறையா வந்துச்சு. அது வரைக்கும் என்னதுங்க சொல்லுவேன், எங்கள் அண்ணார் வந்து அதுக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டாருங்க, நான் என்னதுங்க சொல்லுவேன், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு ஏன் குறைன்னு சொல்கிறீங்க, எங்களோட நம்பிக்கை நீங்கள் தப்புன்னு சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், ஒரே வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம், உன் நம்பிக்கையை நீ வச்சுக்கோ, என் நம்பிக்கையை நான் வச்சுக்கிறேனுங்க. நம்ம எல்லார் உடம்புலையும் ஓடுறது என்ன கலர் ரத்தம் தான், சிகப்பு கலர் ரத்தம் தான். இப்படியெல்லாம் நானும் பேசினேன், எல்லாமே நானும் பேசினேன். ஆனால் எனக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அந்த அந்த எல்லாம் இருந்து எனக்குள்ளே ஏன் ஒரு நிம்மதி இல்லைன்ற கேட்குறப்ப தான் இதெல்லாம் கேள்வி கேட்டோன்னே, ஓ அப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் முத என்ன பண்ணேன் அப்படின்னா, கடவுள் யார், கடவுள் யார், எனக்கு என்ன இருக்குது, நான் தான் இதெல்லாம் சம்பாரிச்சு தானே வச்சுருக்கிறேன், இப்போ கடவுள் யாருன்னு கொஞ்சம் தேடுவோமே, சுருக்கமாக சொல்லணும்னா சன்னியாசி மாதிரி தேடுவோமே அப்படின்றப்போ நான் முத வாங்கினது பைபிள், குரான், பகவத்கீதா மூணுமே வாங்கி நான் ஃபஸ்ட்டு குரான் படித்தேன். குரானை முழுசாக படித்தேன். எனக்கு அதில் எந்த ஒரு விடையும் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஹிந்து மதத்திலே 40 வருஷம் இருந்தேன், எனக்கு ஒன்றும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை. கடைசியில் பைபிளை படித்தேன். பைபிளை படிக்கிறப்ப எனக்கு அந்த சமாதானம் கிடைச்சிச்சு. எனக்குள்ளே என் மனசுக்குள்ளே அந்த சமாதானம் அப்படி கிடைச்சிச்சுங்க. அந்த வார்த்தைகள் என்னை அப்படி தொட்டதாக இருந்தது. அது ஏன்னா நான் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். அப்படின்னா என்னோடய பைபிள் என்னவாக தான் இருக்கும், இங்கிலீஷ் தானே இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் பழைய கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுவாங்க, கேஜேவின்னுவாங்க, அந்த வெர்ஷனில் இருக்கிற நீங்கள் ஒரு இங்கிலீஷ் எடுத்து படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் படிச்சோன்னு புரியவே, அவ்வளோ கடினமாக இருக்கும். நான் முதல் லைனில் படிக்கிறேன், எனக்கு புரியவே இல்லை. இது புரியலேன்றதுக்காக சரி நம்ம வழக்கமாக நம்ம தாய்மொழியான தமிழை போய் படிப்போம்னே, அந்த தாய்மொழியில் படிக்கிறப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இருக்கும். ஓ அப்போது இந்த தேவன் வந்து சிருஷ்டிருக்கார், நமக்கு தேவைப்படுறதெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னோடனே அந்த வார்த்தை அந்த படிக்கிறப்போ அந்த இனிமை என்னை தொட்டுச்சு. அது வரைக்கும் நான் படித்தேன், அந்த இங்கிலீஷை தூக்கி போட்டு அதுலேருந்து என்ன மட்டும்தான் படித்தேன், தமிழ் மட்டும்தான் படித்தேன். எனக்கு தமிழ் அப்போ வந்து திக்கி தான் படிப்பேன், பெரிய பெரிய எழுத்துக்கள் படிக்க வராது. ஓகேங்களா, 6 மாதத்துக்குள்ளே முழு பைபிளையும் நான் படிச்சுருக்கேன். முழு பைபிளையும் 6 மாதத்துக்குள்ளே படித்தேன். 180 நாளில் அப்படி தீவிரமாக படித்தேன். ஏன்னா எனக்கு வெளியே கடவுள் யார், நான் கடவுளை தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அப்படியே அது என்கிட்ட பேசிச்சு. ஓகேங்களா, என் வாழ்க்கையில் எனக்கு அதாவது இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத எல்லா சமாதானமும் அப்போ கிடைச்சிச்சு. அதே சமயத்தில் எனக்கு நிறைய கேள்விகளும் எழுந்தது. இது வரைக்கும் எனக்கு இல்லாத கேள்விகள் புதுதாக எழுந்தது. ஓகேங்களா, அது திரும்ப நான் படிக்கிறப்போ அந்த கேள்விக்கான அர்த்தத்தை அவரே கொடுக்குறாரு. ஒன்று உங்கள் மூலிமா கொடுப்பார், உங்களோட பேசுகிறப்ப கொடுக்கலாம், இல்லை பாஸ்டர் மாதிரி இருக்கிறவங்களோட பேசுகிறப்ப கொடுக்கலாம், இல்லை அவர் போதகம் பண்ணுறப்ப நான் உட்காந்து நானும் கேட்டுட்ருப்பேன் இல்லைங்களா, அப்படி கேட்குறப்ப கொடுக்கலாம், நான் தேடுறப்ப கேட்கலாம். என்கிட்ட வந்து யார் மூலிமா ஏதோ ஒரு மூலிமா இல்லை இந்த வசனம் மூலிமா எனக்கு நிறையா கிடச்சிச்சு. இப்போது நான் ஆண்டவரை என்ன பண்ணிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா, தெரிஞ்சுக்கிட்டா இனி நான் பண்ணுறது எல்லாமே எல்லா நல்ல காரியமும் யாருக்கு ஒப்பு கொடுத்துருவேன், யாருக்கு ஒப்பு கொடுத்துருவேன், ஏசப்பாக்கு தான் ஒப்பு கொடுத்துருவேன். கரெக்டுங்களா, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கேளுங்க, 15 வருஷம் நான் ஹைடி லைஃப்பில் இருந்திருக்கேன். ஓகேங்களா, 2020 மார்ச் 16 என் வேலையை விட்டுறேன். ஏன் வேலையை விடுறேன் அப்படின்னாக்கா, ஆண்டவருக்காக வேலையும் இல்லை, புதுசாக கம்பெனி நானே ஓனாக
சொந்தமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சாஃப்ட்வேர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது, துபாயிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது. நான் என்னோடய முதல் கையிலுக்கு $1 million இன்றைக்கி மதிப்புக்கு $1 million $8 கோடி. ஓகேங்களா? 8 கோடி ரூபாயில் தான் நான் முதல் என்னோடய கையெழுத்து போட போகிறேன்னு அப்படியே ஆர்வமாக இருக்கேன். கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், வேலையை விட்டுட்டேன். ஆனால் அதை பற்றி நான் கவலையே படல. ஏன்னா என்னோடய சைனை எங்கே ஆரம்பிக்க போகுது, 8 கோடியில் ஆரம்பிக்க போது. நான் அப்படியே காத்துட்டு இருந்தேன், கனவுகளில் காத்துட்டு இருந்தேன். 7வது நாள் கொரோனா, வேலையை விட்டுவிட்டேன். கொரோனா வந்துச்சுல்ல, நான் வேலையை விட்டுவிட்டேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 7வது நாள் என்ன வந்துருச்சு, இந்தியாவை லாக்டவுன் பண்ணு, உலகமே லாக்டவுன் பண்ணுனாங்க. இப்போ எனக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் வருமா? வராது. வேலையும் போச்சு. என்ன ஆண்டவரே, இப்போ தானே உங்களை பற்றி நான் நம்பிக்கை வந்தேன், படித்தேன், நீங்கள் தானே மெய்யான தேவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு வேலை போயிடுச்சேன், வேலையை விட்டுட்டேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா கொரோனான்னு வந்து எனக்கு பிஸ்னஸ்லாம் போயிடுச்சேன். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னோடனே எனக்கு இருக்கிற தாளங்களை வச்சு நான் கொஞ்சம் அந்த கம்பெனியை மாற்றி அனுப்பிச்சேன். ஓகேங்களா? நான் எடுத்து வச்ச ஆளுங்களை வந்து இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்தேன். எப்படி நம்ம செக்யூரிட்டிலாம் வெளியிலேருந்து வந்து கொடுப்பாங்க இல்லை, அவங்களுக்கு ஒரு சம்பளம் அந்த கம்பெனி கொடுத்துருவாங்க, அந்த கம்பெனிலேருந்து ஒரு சம்பளம் எங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அப்படி எனக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 வருஷமாக நான் லட்சமாக சம்பாதிக்கிற காலங்களில் மச்சான் தானே கூப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மச்சான் தான் கூப்பிடுவோம். மச்சான் ஒரு 50,000 மாற்றி விட்றா, ஒரு 20,000 மாற்றி விட்றா அப்படின்னு சொல்லுவேன். எப்போ லட்சமாக சம்பாதிக்கிற காலங்களில் கூட கடன் வாங்குவேன். நான் கடைசி 2 வருஷமாக எனக்கு பெரிய வருமானம் கிடையாது, வருமானத்தில் ரொம்ப தொய்வு தான். ஓகேங்களா? அதெல்லாம் பாதாளத்தில் போயிட்டு என்னோட லைஃப். வருமானம் கிடையாது, நான் சம்பாதிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த 1.5 வருஷம் ஆச்சு நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ₹1 கொடுன்னு கடன் வாங்கினேன். எனக்கும் புள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேலை மெய்யானவர். பணம் என் கையில் இருக்கிறப்பலாம் கடன் வாங்கினேன், பணமே இல்லை, அவ்வளோ நெருக்கடி. ஆனால் என்னோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. என்னோட கம்பெனி தான் அதாவது ரொம்ப பாதாளத்தில் போதே தவிர என் வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும் எப்படி போயிட்டுருக்கு, ராக்கெட்டு மாதிரி மேலே போகுது, ராக்கெட்டு மாதிரி மேலே போகுது. ஓகேங்களா? அந்த சந்தோஷத்தை இனி நான் என்ன பண்ணணும், நான் மட்டுமே வச்சுக்கிட்டா பரவாயில்லையா? சரி, நான் உங்ககிட்ட கேட்குறேன் சிஸ்டர், நான் ஊருக்கு வந்திருக்கேன் சிஸ்டர், இந்த கொரோனா முடிச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் லோக்கல் தானே, நீங்கள் 2 ஹோட்டல்லையும் சாப்பிட்ருப்பீங்க தானே, 2 ஹோட்டல்லையுமே சாப்பிட்ருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஹோட்டல் நல்லா இல்லை, அந்த ஹோட்டல் நல்லா இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு 2 பேருமே விரோதி கிடையாது, அவங்க சொந்தக்காரனும் கிடையாது, யாரும் கிடையாது. நீங்கள் 2 ஹோட்டலையும் சாப்பிட்ருக்கீங்க, ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குது, இந்த ஹோட்டல் வந்து சுமாராக தான் இருக்குது, நல்லா இல்லை. நான் அங்கேருந்து வரேன், சிஸ்டர் இந்த இடத்துல நல்ல ஹோட்டல் ஏதாவது இருக்குமா அப்படின்னா, நீங்கள் இந்த முதல் ஹோட்டலில் கை காட்டுவீங்களா, 2வது ஹோட்டலில் கை காட்டுவீங்களா? 2வது ஹோட்டல் கை காட்டுறதுனால உங்களுக்கு என்ன அவன் கமிஷன் கொடுக்குறானா என்ன? இல்லை, கிடையாதுல்ல. உங்கள் சொந்தக்காரனா என்ன? இல்லை. ஏன் அப்படி பண்ணுறீங்க? பாவம் வெளியூர்காரரு காஞ்சி கருவராட்டம் வந்திருக்காரு, என்னவா இருந்தாலும் நல்ல சாப்பாடு இருக்கிறதுனால அந்த நல்ல சாப்பாடு இருக்கிற இடத்த நீங்கள் வந்து கை கட்டி விடுறீங்க. அதுக்காக நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்குறதே இல்லைல்ல. இதுதான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். தம்பி, நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், அது நீ வந்து உன்னோட தன்னம்பிக்கை திறமை நினச்சிட்டு இருந்த, அது உன் தன்னம்பிக்கை திறமைலாம் இல்லைப்பா. அது நான் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக என்ன பண்ணேன், நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சுட்டு பொறுமையாக இருந்தேன். நீ அது தெரியாமல் ரொம்ப ஆடிட்டே இருந்த. ஓகேவா? இன்றைக்கி நீ தெரிஞ்சு என்கிட்ட வந்ததுனால நான் இப்போது உனக்காக என்ன நினச்சனோ அதை நான் சொல்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணுற, உன் தேவைகளை நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? முன்ன மாதிரி நீ என்ன பண்ண முடியாது, டீக்காக ஒசூர் வரைக்கும் காரில் எடுத்துகிட்டு போக முடியாது. டீ வேணும்னா வீட்டில் கிடைக்கும். ஓகேவா? அந்தளவுக்கு நான் உனக்கு பண்ணுறேன். நீ இப்போ ஒரு சமாதான அமைதியும் இருக்குன்னு சொன்னல, அது மாதிரி அந்த நல்ல ஹோட்டல், யாருனே தெரியாதவருக்கு ஒரு நல்ல ஹோட்டல் நீ கை கட்டி வரீங்களா, அது மாதிரி என்ன பண்ண சொன்னார், போய் எல்லாருக்கும் சொல்லு, உன் சாட்சி சொல்லு, நீ எப்படி வந்தேன்னு சொல்லு, நீ இப்போ எப்படி இருக்கிறன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்காக எனக்கு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்ட நிமித்தமாக 4 வருஷம் நான் வேலையை விட்டு நின்றதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினதுக்கு வெறும் 1000ல் வந்து அதுவும் 1000மும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத நினச்சி கூட நான் என்ன பண்ணல, கவலைப்படவே இல்லை. ஏன்னா எனக்கான விட கிடைச்சிருச்சு. என்னோடய வாழ்க்கை தான் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கெல்லாம் எங்களால் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் கிராம ஊழியம், என்னோட சாட்சி ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு நான் பிரயோஜனமாக பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு 2 நிமிஷம் சொல்லி
தம்பி ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம், சரியா? பையன் புள்ள நல்லா படிக்கிறானே இப்ப. என்ன? உங்க பையன் நல்லா படிக்கிறானே. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். பொண்ணு படிக்கிறான். ஃபஸ்ட் மார்க்லையும் கிடையாது. அவள் என்ன மார்க் வாங்குறாளோ அது போதும்னு நினச்சிக்கிறாங்க. அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வச்சுருக்காரு இல்லைங்களா? அது என்னோட ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். அவள் போய் ஃபஸ்ட் மார்க் வாங்கி எனக்கு கப்பு வாங்கணுன்றது நினைப்பே இல்லை. நானே கப்பு வாங்கலை, அப்புறம் எதுக்கு போய் அவளை போய் கப்பு வாங்க? ஓகேங்களா? அவளை குறித்து ஆண்டவர் ஒன்று வச்சுருப்பார் இல்லைங்களா? அது என்னன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம போய் இதை பண்ண அதை பண்ணுலாம் சொல்லவே வேண்டாம். எங்கள் அப்பா வந்து +2 நான் முடிச்சிட்டேன். நான் +2 எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே, தம்பி நீ டாக்டர் படிக்கணும்பா, எனக்கு அதுதான் ஆசைனார் எங்கள் அப்பா. நான் +2 போயிடு, உண்மையிலே +2 போயிடு. ஓகேங்களா? +2 போயிடு. எங்கள் அப்பா டாக்டர் படிக்கணும்னு சொன்னதுக்காக கூட நான் என்ன பண்ணேன், வேணும்னே போய் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். எப்போ 10வது முடிச்சிட்ட உடனே, நீ வந்து டாக்டர் படிக்கிறதுக்காக சயின்ஸ் குரூப் எடுப்பா, அப்போ தான் நீ டாக்டர் படிக்கணும்னாரு. அதை விட்டுட்டு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஏன்? எங்கள் அப்பா என்ன டாக்டர் படிக்கணும்னு சொன்னதுக்காகவே அது படிக்கக்கூடாதுன்னு நான் எடுத்தேன். +2 ஃபெயில் ஆகிப்பட்டேன், அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் எங்கள் அப்பா ஒரு தீர்க்கதரிசிங்க. ஏன் தெரியுங்களா? என்னோடய இனிஷியல்னால் என்ன சொல்கிறேங்க, அதாவது நம்ம பேருக்கு முன்னாடி அப்பாவோட பேரை முதல்ல எடுத்து போடுவோங்களா? ஓகேங்களா? இப்போது எங்கள் அப்பாவோட பேர் ரத்தினம்னா நம்ம முன்னாடி என்ன போட்டுக்குவேன், ஆர்னு போட்டுக்கோங்களா? ஆர்னு போட்டு ஆர் விஜய் போடுங்களா? எங்கள் அப்பா எனக்கு அப்போவே டிஆர்னு வச்சுருக்கிறார் என்னோட இனிஷியல். அதாவது என்னோடய சொந்த ஊர் தர்மபுரி, அது டி. ஓகேங்களா? எங்கள் அப்பாவோட பேர் ரத்தினம், அது ஆர். எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இந்த தருதில் எப்படி டாக்டர்லாம் படிக்காது, இனிஷியலாக டாக்டராக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அந்த டிஆர்னு வச்சுட்டாரு. நான் டிஆர் விஜய்னு போடுறதுக்கு பதில் எங்கெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் விஜய் டிஆர்னு போட்டுருவேன். ஆட்டோமேட்டிக்காக நான் டாக்டர் ஆகிடுவேன். எங்கள் அப்பாவோட ஆசையும் நிறைவேற்றினேன். இது ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி தான் என்னோடய குழந்தை சுமாராக தான் படிக்குது. சுமாராக படித்தாலே போதும், நல்லா விளையாடி நல்லபடியாக இருந்தால் போதும். அவளை குறித்து ஆண்டவர் என்ன வச்சுக்கிறாரோ அது படி போதும். அதாவது என்னென்னா, நீ படிக்கணுன்ற பேரில் போய் பிட் அடிக்க வேண்டாம், காப்பி அடித்து பாஸ் ஆகாத. நீ நேர்மையாக, ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்குறாரு. நீ நேர்மையானது ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகும். ஓகேவா? நீ ஃபெயில் ஆகலாம் அப்படின்னாக்கா ஆண்டவரை தான் சொல்லுவாங்க, நீலாம் என்னமோ ஜீசஸ் டாக்டர், அதாவது நீ வந்து ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்கிற, ஆனால் வந்து நீ ஃபெயில் ஆகிற, உங்கள் ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணலையான்ட்டு உன்னை வச்சுட்டு ஆண்டவரை தப்பாக பேசுவாங்க. அதுக்காக நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி புரிய வைப்போம். நாங்கள் புரிய வைக்கிறதுனால அந்த குழந்தை அதை பார்த்துட்டு என்ன பண்ணும், படித்து பாஸ் ஆகும். ஒன்றும் பிரச்சனை. சரி, நான் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஆண்டவர் மீது தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஓகேங்களா? சரி, எரேமியா 17:7 முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான், சரிங்களா? உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சிக்கன், சரியா? உங்கள் எல்லாருக்கும் தான் ஃபஸ்ட்டு சிக்கன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நல்லா புரிஞ்சுடுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்றார். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் இருந்தாங்க. ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, பற்றுதலாக இருங்க, விடாப்பிடியாக இருங்க. இன்னொரு வசனம் கூட ஒரு வாசிக்கலாம் சிஸ்டர், கடைசி வசனமாக 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13 அதையும் வசிச்சுன்னு கடைசியாக முடிச்சிடலாம். இல்லை சிஸ்டர், 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு ஓகே நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணை ஒரே ஒரு நிமிஷம் தான். சரி, ஒரே நிமிஷம், சரிங்களா? சரிங்க, பாருங்கள். வசனம் நான் படிக்க அந்த வசனம் என் கூட பேசுன்னு சொன்னேன் இல்லையா? முன்னாடி என்ன ஒரு வசனம் படித்தோம், அந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. ஓ, இப்போ எனக்கு என்ன புரிஞ்சிருச்சு, இவர் மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தா நான் யார்? ஓகே. இப்போ சிஸ்டர் கடைசியாக படித்த 1 கொரிந்தியர் 10:13 வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும் போக்கையும் கொடுக்கிறார் அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சோதனை மனுஷனுக்கு என்ன வருமோ அந்த அளவு தான் இருக்குமே தவிர தேவன் கொடுக்குற சோதனையாக இல்லைப்பா, நீ கவலைப்படாத, அதை தாங்கிக்கிறதுக்கும் அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கான வழியை வந்து அவர்
கொடுப்பான்றார். இந்த வசனத்தை படித்த உடனே எனக்கு என்ன தோணும்? ஆடா போய, இனிமேல் வர சோதனைலாம் சோதனையே கிடையாது. அவராக சோதனை கொடுக்க போகிறார், அவர் கிடையாது. யாரோ ஒருத்தர் கெட்டவன் தானே நமக்கு சோதனை கொடுக்க போகிறான், அவனை குறித்து நான் இருக்கணும். ஏன்னா நான் ஆண்டவரை நம்பிட்டு இருக்கும்போது அதுக்கான ஒரு வழியை அவர் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களோட வேண்டுதல் ஏன் தாமதிக்குது? நம்மக்கிட்ட ஒரு குற்றங்கள் இருக்கலாம். குற்றத்தை சரி செஞ்சுட்டா ஏன் தாமதிக்குது? நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுப்பார். ஓகேங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நம்பிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யார்? அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் விட கிடைச்சிட்டிங்களா? எல்லாத்துக்கும் விட கிடைச்சிட்டிங்களா? சரிங்க. அப்படின்னா கர்த்தர் செய்கிற நினைக்கிறது என்றைக்குமே யாராலையுமே என்ன பண்ண முடியாது, தடைப்படாது. ஒரு 4 வரி பாட்டு மட்டும் பாடலாம். ஓகேங்களா? கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மட்டும் பாடலாம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகேங்களா? பாட்டி சொன்ன அதே வசனம் தான். உபாகம் 1:11 நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாக்கும்படி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் நம்பிக்கை கைவிட்டாதீங்க. ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. உள்ள இருக்கிற பிள்ளைங்க வெளியில் இருக்கிற பிள்ளைங்க